குட் மார்னிங் எவ்ரிவன். டிஎன்பிசி குரூப் 1 பி வைக்கு 2025 ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ரேஷியோஸ் ரிலேட்டடான கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் rupees 1600 is divided among P and Q in the ratio 5:3, then Q share is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்ல ரீட் பண்ணிக்கோங்க. rupees 1600 P மற்றும் Q என்ற இரண்டு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் Q இன் பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? rupees equal to 1600. ஓகேங்களா? ஆனால் பியோட ஷேர் கியூவோட ஷேர் எவ்வளோ? P/Q ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 5:3ன்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம பியோட ஷேர் என்ன சொல்லலாம்? 5x சொல்லலாம். கியூவோட ஷேர் ஈக்குவல் டு 3x சொல்லலாம். ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதாவது 5x + 3x ஈக்குவல் டு 1600ன்னு சொல்லிடலாம். அப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் 8x ஈக்குவல் டு 1600ன்னு சொல்லிடுவோம். x ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? 200ன்னு வந்துடும். x ஈக்குவல் டு 200னா 5 × 200 அண்ட் 3 × 200. ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்? 600. இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 1000ன்னு சொல்லிடலாம். அப்போது பியோட ஷேர் 1000 வந்துருச்சு. அண்ட் கியூவோட ஷேர் ஈக்குவல் டு 600. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கியூவோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம்? பி ஆப்ஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 600. ஓகே, தேங்க்யூ.